கன்னியாகுமரிக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கட்டாயம் போகக்கூடிய பிளேஸ்னால் அந்த வட்டாக்கோட்டை போர்ட் சொல்லலாம். அந்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரியாது. இது சூப்பரான ஸ்பாட்டு. அதுவும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துக்கு என்ட்ரி டிக்கெட்டாக ஒரு 25 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் கோட்டைக்குள்ள நுழையதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ஜெயலலிதா ஆரம்பிச்சு ஆர்ஜே பாலாஜி, சிம்பு வரைக்கும் அவங்க நடித்த நிறைய படங்கள் இந்த கோட்டையில் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படங்கள் பற்றி வரிசையாக பார்ப்போம். கன்னியாகுமரியிலேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வட்டக்கோட்டை இருக்கிறனால நீங்கள் கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வட்டக்கோட்டை போயிருங்க. கயல் படத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு போய் சேஃப்டியாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடமா பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை தான் காட்டியிருப்பாங்க. விக்ராந்த் நடித்த முதல் கனவே படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் காட்சியில் சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த வட்டக்கோட்டை போட்டுலாம் எடுத்திருப்பாங்க. அடுத்து என்ன படம் எடுத்துருக்காங்க பார்க்குற மாதிரி இந்த கோட்டையோட ஹிஸ்டரியை பற்றி லைட்டாக பார்த்துருவோம். இந்த கோட்டை மெயினாக கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. திருவிதாங்கூர் மன்னர் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. கடல் வழியாக எதிரிகள் வந்து நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பதற்காக தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையோட பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கும். அதனால் அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோட்டையை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதி கீழ் பகுதி சொல்லி 2 அடுக்காக இருக்கும். இந்த மேல் பகுதிக்கு வந்து பீரங்கியை கொண்டு செல்வதற்காண்டி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வழியாக தான் நம்ம ஏறி போய் பின்பகுதியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். போர்க்காலத்தில் பீரங்கியை கொண்டு செல்வதற்குன்னு ஒரு படி இருக்குது. இந்த இடத்துல நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க இந்த வட்டக்கோட்டையை பொறுத்த வரைக்கும். ஜீவன் நடித்த நான் அவனிலை படத்தில் வரக்கூடிய காதல் வராதாங்க சாங்கில் சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த வட்டக்கோட்டை போட்டு தான் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அந்த படியில் எடுத்திருப்பாங்க. காதல் வராதா ராதா காதல் வராதா நவநீதன் கீதம். சிவாஜி கணேசன், ஜெயலலிதா நடித்த ராஜா படத்தில் வரக்கூடிய நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்து பாடல் காட்சி சில காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. கார்த்தி ராதாவோட முதல் படமான அலைகள் ஓய்வொலி படத்தில் அவருடைய ஃப்ரெண்டு வந்து சோரோட்டியை கொண்டு ஓடிடுவார். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள படிக்கட்டில் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி கூட இந்த போர்ட்டில் எடுத்திருப்பாங்க. சிம்பு நடித்த தொட்டிஜெயா படத்தில் வரக்கூடிய உயிரே என் உயிர் எங்க பாடல் காட்சியில் ஒரு சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து இந்த கோட்டையோட பின்பகுதியில் எடுத்த படங்களை பற்றி பார்க்குறோம். இந்த கோட்டையோட பின்பகுதி பார்த்தீங்கன்னா கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கும். அதுவும் ஒரு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து இணையிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது தெரியும். லைலா முரளி நடித்த காமராஜ் படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கண்ணுக்குள்ளைங்க பாடல் காட்சி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட பின்பகுதியில் எடுத்திருப்பாங்க. அந்த வானம் விட்டு வந்த நிலவு எந்தன் வாழ்வில் இன்று தங்க கனவு. பிரபு ராம்கி நடித்த சின்ன பூவே மெல்ல பேசுங்க படத்தில் ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கோட்டோட முன்பகுதியில் காரில் வந்து இறங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே படத்தில் இன்னொரு சீனில் ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ராம்கியையும் ஹீரோயினையும் இந்த கோட்டையோட மேல் பகுதியிலேருந்து தான் பார்ப்பாரு. ஆர்ஜே பாலாஜியோட மூக்குத்தி அம்மன் படத்தில் பார்த்தீங்கன்னா பகவதி பாபா வரக்கூடிய சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் தான் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அதில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முழுக்கவே இந்த கோட்டையில் தான் எடுத்திருப்பாங்க. நகுல் நடித்த கந்தக்கோட்டை படத்தில் ஹீரோயின் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சீன் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் தான் எடுத்திருப்பாங்க. சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் ஒரே குழப்பமா. நீ என்ன சொல்ற? ராமராஜ் ரேகா நடிச்ச நம்ம ஊர் நல்ல ஊருங்க படத்தில் வரக்கூடிய சிங்கார காத்துங்க பாடல் காட்சியில் சில காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிவகுமார் நடித்த புவனா ஒரு கேள்விக்குறிங்க படத்தில் நம்ம சிவகுமார் லவ் பண்ணுற சீன் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு வெளியில் தான் எடுத்திருப்பாங்க.
இந்த கோட்டையோட பின்பகுதி பார்த்தீங்கன்னா கடல் பகுதியோட இணைய மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் சிவகுமார் லவ் பண்ணுற சீன் மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படங்கள் போக வேறு எந்த படமாவது இந்த கோட்டையில் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். ஆ அங்கே ஒரு ஒரு 30 வீடியோ 50 வீடியோ எடுத்துடலாம் நம்ம.